ஐயா வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பர் ஜோதிடர் தங்கராஜ் பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போவது கேது என்கிற கேது பகவானை பற்றி பார்க்க போகிறோம். அஸ்வினி மகம் மூலம் என்ற 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக கேது திசை ஆரம்பிக்கும். ஏனென்றால் கேது தான் ஒரு ஜாதகத்திலே 27 நட்சத்திரங்களிலே அஸ்வினி நட்சத்திரத்திலே தோன்றிய முதல் கிரக அமைப்பு. ஆகவே கேது என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம். சொர்ணபானு என்ற அரக்கனை மகாவிஷ்ணு அவர்கள் 2 துண்டாக பிரித்ததனால் ராகு கேதுக்களாக உருமாற்றம் செய்யப்பட்டு கேது என்கிற பகவான் ஒரு ஜாதகத்திலே உச்ச பலத்தோடு காணப்படுகிறார். கேது என்று சொல்லுகிற பொழுது தடை, தாமதம், தடங்கள், துண்டிப்பு இவர்களுக்கெல்லாம் காரகம் கேது. அஸ்வினி மகம் மூலம் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷ சாபம் இருக்கும். பித்ரு சாபம் என்பது தன்னுடைய வம்சாவளிகளுக்கு, மூதாதையர்களுக்கு சரியான முறையில் தர்ப்பணம் கொடுக்காமல் விட்ட தோஷம். இப்போ பார்க்கின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கோயில்களுக்கு சென்றாலும் இந்த தோஷத்தின் விளைவாக அவர்களால் வாழ்க்கையில் சிறிதாவது மேம்பட்டு வர வேண்டும் நினைத்தாலும் முடிவதில்லை. இதற்கு காரணம் பித்ரு சாப தோஷத்தை ராமேஸ்வரத்தில் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அப்போ கேது பகவான் என்று சொன்னால் விநாயக பெருமான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஏன் 3 முறை நம சிவாயம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவருக்கு ஆதி கடவுள் விநாயக பெருமானுடைய மந்திரங்கள் ஓம் கம் கணபதாய நமக என்று 3 முறை சொன்னாலும் 9 முறை சொன்னாலும் சிவனை நாம் அதிகமாக வழிபாடு செய்வதனால் சிவமந்திரங்களை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். ஆகவே கேது என்பவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் என்று பார்த்தால் 3, 6, 9, 11ஆம் இடங்களிலே கேது பகவான் அமர்ந்து கேது திசை நடைபெற்றால் அனைத்து யோகங்களும் கிடைக்கப்பெறும். குரு கேது இணைவிருப்பவர்களுடைய ஜாதகங்களுக்கெல்லாம் கேலா யோகம் வேலை செய்து அவர்களை கோடீஸ்வரர்களாக மாற்றிவிடுகிறது. அப்போ கேது எந்தெந்த இடத்துல என்று பார்த்தால் ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து 3, 6, 9, 11ஆம் இடங்களிலே கேது பகவான் இருக்கின்ற பொழுது மிகுந்த யோகத்தை செய்கிறது. அப்போ ஒவ்வொரு கிரக இணைவுகளிலும் கேது எப்படி இருப்பார் என்றால், சூரியன் கேது சேருகின்ற பொழுது தந்தையார் வழி தோஷத்தையும் பித்ரு தோஷத்தையும் சுட்டி காட்டுகிறார். ஆக தந்தையாரினால் அனுகூலம் இன்மை ஏற்படும். அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் கிடைக்காது. நாம் ஒவ்வொரு அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிற ஜாதகத்தின் நண்பர்கள் பார்க்கின்ற பொழுது சூரியன் கேது இணைவு இருந்தால் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறோம். சந்திரன் கேது இணை இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் மனம் நிலை பாதிக்கப்படுகிறது. அவர்களுக்கு மனம் ஒரு நிலையில் இருக்காது. மனம் எடுக்கக்கூடிய டிசிஷனை அவர்களால் சரியாக எடுக்க முடிவதில்லை. சந்திரனுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் செவ்வாய் பகவான் செவ்வாய் கேதுவோடு இணைவு பெற்ற ஜாதகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சகோதர வழி தோஷம், நிலத்திலே வில்லங்கம். நிலம்னா நான் சொல்கிறது அக்ரிகல்ச்சர் லேண்டில் வெள்ளங்கங்கள் ஏற்படுகிறது. இது எல்லாமே செவ்வாயினால் செவ்வாய் என்றால் சக உதிரம். சக உதிரத்திற்கு இவர்கள் துன்பப்பட்டு கொண்டு அவர்களோடு வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்குகிறது. புதன் கேது இணைவிருப்பவர்கள் தாய் மாமனோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. நிலம் வாங்கினால் நிலத்தில் ப்ராப்ளம் ஏற்படுகிறது, வெள்ளங்கம் ஏற்படுகிறது. அப்போ அதற்கடுத்து சுக்கிரனோடு கேது இணைவு பெற்றவர்களையும் பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிரன் என்பது தாம்பத்தியத்துக்கு உண்டான கிரகம். ஆகவே தாம்பத்தியத்திலே இவர்களுக்கு ஒரு தடை, தாமதம், திருப்தியின்மையை கொடுக்கறது. வெட்டிவிடக்கூடிய கிரகம். சுக்கிரன் ராகு இருந்தால் டைவர்ஸ் போயிடுவாங்க. சுக்கிரன் கேது இருந்தால் ஒரே வீட்டிலே வாழக்கூடிய தன்மையை கொடுக்கறது. இந்த மாதிரி நிறைய ஜாதகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சனி கேது இருப்பவர்கள் தொழிலிலே போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாலும் போராட்டமாக இருக்கும். ஒரு வருமானத்தில் பார்த்தாலும் போராட்டமாக இருக்கும். தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கின்ற பொழுது முன்னேற்றம் ஏற்படாத சூழ்நிலையை சனி கேது கொடுத்து விடுகிறது. அவை பார்க்கின்ற பொழுது அனைத்து அமைப்புகளிலுமே ஒரு தடையை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது. குரு மீது கேது செல்லுகிற பொழுதோ, கேது மீது குரு செல்லுகிற பொழுதோ, குரு கேது காம்பினேஷன் இருப்பவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பொருட்டு கடன் பெறுகிறார்கள். ஆக கேது என்பது கடன், கேது என்பது நோய், கேது என்பது பகை. ஆகவே இதற்கு ரெமெடி என்ன அப்படின்னா, பிள்ளையார்பட்டி விநாயக பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். வருடத்துக்கு ஒரு முறை சங்கடகர சதுர்த்தி வருகிறது அல்லவா, அன்றைய தினம் விநாயகப் பெருமான் ஆலயத்தில் முடிந்த அளவிற்கு நன்கொடைகளை கொடுக்கலாம்.
கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் தாய் வழிபாட்டியை குறிக்கும். கேது திசை நடக்கின்ற பொழுது மூதாதையர்கள் சொத்திலே அழிவினை ஏற்படுகிறது. ஆகவே கேது பகவானுக்கு மும்மூர்த்தியாக இருக்கின்ற மூலவனாகிய விநாயக பெருமானை வழிபட்டு அவர் தலையில்லாத வேறு கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் அயகிரீவரை வழிபாடு செய்யலாம், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். இப்படி செய்கிற பொழுது கேதுவினால் ஏற்படுகிற தாக்கங்கள் கொஞ்சம் குறைகிறது. கேது என்பது பற்றற்ற நிலை, அது துறவு நிலையை கொடுப்பது. எனக்கு எதுவும் வேண்டாம் என்கிற ஒரு துறவு நிலையை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கேது பகவான் இருக்கிறார். மண், பொன், பெண் இந்த மூன்றின் மேல் ஆசை இல்லாத மனிதர்கள் கிடையாது. இந்த மூன்றையும் வேண்டாம் என்று சொல்லி சன்னியாசியாக செல்லுபவர்களுக்கு கேது பகவான் நன்றாக இருக்கிறார். உதாரணமாக பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் நான் உடுத்து கொண்டிருக்கின்ற உடையிலும் கூட கேது பகவான் தென்படுகிறார். நிறைய கல்வி அறிவிருந்தும் என்னால் சரியான வேலைக்கு செல்ல முடியாத காரணம் ஜோதிடமே. நான் கடந்த 30 வருடங்களாக ஜோதிட ஆய்வுகளை மேற்கொண்டு பார்க்கின்ற பொழுது கேது திசை ஒரு மனிதனை உச்சகட்ட விளிம்பிற்கு கொண்டு சென்று நல்லதை எது கெட்டது எது, இனி என்ன செய்யணும், அடுத்து வருகிற சுக்கிர திசைக்கு நீ எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் என்பதை சொல்லி கொடுக்கக்கூடிய திசையாக கேது திசை இருக்கிறது. கேது திசை இருப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடியதெல்லாம் என்று பார்த்தால் ஒவ்வொரு விஷயங்களையும் தடைகள் தாமதங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து இந்த திசா புத்தி சந்திப்பிலிருந்து தாங்கள் தப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு இன்னைக்கு நன்றி கூறி என் அன்பு சொந்தங்களுக்கு விடை கூறி வணக்கம் பெறுகிறேன். வணக்கம் தங்கராஜ்.